தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை சென்னை உட்பட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வட உள் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதே நேரம் அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்தில் முதல்வர் வெளியிடுவார் என்று நிதியமைச்சர் மரியவில்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடிக்கு வருகை தந்த அமைச்சர் மரியவில்சன் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் வழிபாடு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக பட்ஜெட்டில் நல்ல அம்சங்கள் இடம்பெறும் என்றார். கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்கத்தான் டெல்லிக்கு சென்றீர்களா என முதல்வர் விஜய்க்கு முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மகளிர் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தான் முதல்வராக இருந்தபோது டெல்லி சென்றதை விமர்சித்த விஜய் இப்போது ஏன் சென்றார் என்பதை சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். தாவேகாவிடம் இருந்துதான் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மகளிர் மற்றும் மகளிர் தொண்டரணி ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தாவேகா ஆட்சியில் நடைபெற்ற பாலியல் குற்றங்களை பட்டியலிட்டு பேசினார். தீர்ந்து போன சக்திகளின் எம்எல்ஏக்களை திருடிய தாவேகா ஒரு காய்ந்து போன சக்தி என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மகளிரணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் உரையாற்றிய ஸ்டாலின், கான்பிடென்டாக இருங்க என்று முதல்வர் விஜய் பேசினார், ஆனால் அவர் கான்பிடென்டாக இல்லை என்பது தெரிகிறது என்று விமர்சித்தார். அதிமுகவின் உண்மையான எதிரி தாவேகா இல்லை, திமுக தான் என்று எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய அவர், எதன் மூலம் தாவேகா வென்றதோ அதே இன்ஸ்டாகிராம் மூலமே நாமும் வெல்வோம் என்றும், அதிமுகவின் சமூக வலைதள செயல்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். பாஜகவிலிருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விளவங்கோடு தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்த அவர், கட்சி பதவி கிடைக்காத அதிருப்தியால் 2024இல் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் பச்சைமால், முன்னாள் எம்பிக்கள் பாலகங்கா உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் அவர்கள் தாவேகாவில் இணைந்தனர். முன்னாள் எம்பிக்கள் வனரோஜா, இளவரசன், முன்னாள் எம்எல்ஏக்கள் ரவி, பரமக்குடி முருகேசன் உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர். நெல்லை முன்னாள் மேயர் புவனேஸ்வரி உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர். 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினால் தாவேகாவின் வெற்றியை கணிக்க முடியவில்லை என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் பேசிய அவர், ஸ்டாலினாலேயே கணிக்க முடியாத நிலையில் 4ஆம் தலைமுறையைச் சேர்ந்த உதயநிதியால் எப்படி கணிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். சனிக்கிழமை தோறும் ஆள் பிடிக்கும் வேலையை தாவேகா செய்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கும் அவர், அதிமுக விசுவாச தொண்டர்கள் தாவேகாவின் வலையில் விழாமல் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுகவும் தாவேகாவும் பாஜகவின் கொள்கை எதிரிகள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார்.
டெல்லியில் நடைபெற்ற தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் திமுகவின் ஊழல்களையும் தாவேகா ஆட்சியின் தவறுகளையும் மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்தியாவின் பன்முகத்தன்மையை காக்க திமுக எதிர்க்கட்சிகளுக்கு துணை நிற்கும் என்று ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பின் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்திருக்கும் நிலையில் கொள்கை அளவில் திமுக இந்தியா கூட்டணியை ஆதரிக்கும் என்ற வகையில் ராகுல் பேசியிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ராகுல் காந்தியின் செயல்பாடுகள் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் இல்லை என கேரள முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவருமான பினராயி விஜயன் கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறை குறித்து தாங்கள் மட்டுமல்லாமல் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் விமர்சித்ததாக பினராயி விஜயன் பேசினார். கோழிக்கோட்டில் பேசிய அவர், திமுக தற்போது எங்கே இருக்கிறது என்று மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றார். இந்தியா கூட்டணியின் தற்போதைய நிலைக்கு ராகுல் காந்தியே காரணம் என்றும் அவரது செயல்பாடுகள் பாஜகவுக்குத்தான் பலன் தரும் என ஏற்கனவே தான் கூறியதாகவும் அதுதான் தற்போது நடந்து வருவதாகவும் பினராயி விஜயன் குறிப்பிட்டார். மக்கள் பிரச்சினைகளை முன்வைத்து ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளதாக இந்தியா கூட்டணி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் டி ராஜா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் திமுக என்ன செய்யப் போகிறது என்பதை அக்கட்சி தீர்மானிக்க வேண்டும் என்று கூறினார். மதுரை மாநகர், மதுரை வடக்கு, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் கள ஆய்வு அறிக்கையை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் நிர்வாகிகள் நேரில் வழங்கினர். கட்சியின் மாநில நிர்வாகிகள் ஜோயல், கம்பன் ஆகியோர் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை மாநகர் மற்றும் மதுரை வடக்கு மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகளின் விரிவான அறிக்கையை ஒரு பெட்டியில் கொண்டு சென்று நேரில் வழங்கினர். தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் கள ஆய்வின் போது கண்டறியப்பட்ட முக்கிய விவரங்களையும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விரிவாக கேட்டறிந்ததாக நிர்வாகிகள் கூறினர். நடிகர் ரஜினியின் பெயரையோ புகைப்படத்தையோ எந்த அமைப்பும் பயன்படுத்தக்கூடாது என்று ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அண்ணாமலை, ராகவா லாரன்ஸ் ஆகியோருக்கு ரஜினி ஆதரவு என்று வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ரஜினியின் பெயரையோ புகைப்படத்தையோ எந்தவொரு கட்சிக்கோ அமைப்புக்கோ பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 1,10,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 60 ரூபாய் உயர்ந்து 13,860 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,70,000 ரூபாய்க்கும், கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 270 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பிரதமர் நரேந்திர மோடி ஒருவார பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளுக்கு புறப்பட்டார். பிரான்சின் எவியான் நகரில் நடைபெறும் G7 நாடுகளின் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 அமைப்பில் இந்தியா உறுப்பினராக இல்லாத போதும் அதன் உலகளாவிய வலிமை காரணமாக அழைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் இந்தியாவிற்காக மட்டுமல்லாமல் தெற்குலக நாடுகளின் நலனுக்காகவும் குரல் எழுப்பப் போவதாகவும் பிரான்ஸ் புறப்படும் முன் பிரதமர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக ராகுல் காந்தி நாடு தழுவிய அளவில் விழிப்புணர்வு பரப்புரையை தொடங்க உள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் வரும் 17ஆம் தேதி முதல் கூட்டம் நடைபெறும் என்று காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. இக்கூட்டங்களில் மாணவர்கள் மத்தியில் ராகுல் காந்தி உரையாற்றுவார் என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் தன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ராணுவத்தின் அடுத்த தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது ராணுவத்தின் துணை தளபதியாக பணியாற்றி வரும் சேத் ஜூன் 30, 2026 அன்று ராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்க உள்ளார். தற்போதைய தலைமை தளபதியான ஜெனரல் உபேந்திர துவிவேதியின் பதவிக்காலம் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் இந்திய விமானப்படை விமானம் ஒன்று தரையிறங்கும் போது வெடித்து தீப்பிடித்தது. இதில் விமானப்படையில் 5 வீரர்கள் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் துணை விமானி படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். ஜோஹ்ரட் அருகே உள்ள ரவுரியா விமானப்படை தளத்தில் இவ்விபத்து நேர்ந்திருக்கிறது. ஒடிஷா அரசு மாணவர் பெற்றோர் நெஞ்சங்களை குளிர வைக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மெகா அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பாஜக அரசு அமைந்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி ஒடிஷா முதல்வர் மோகன் சரண் மாஜி இந்த அதிரடி அறிவிப்பை தந்துள்ளார்.
மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் LKG முதல் முதுகலை படிப்புகள் வரை இனி முற்றிலும் இலவச கல்வி வழங்கப்பட உள்ளது. ஒடிஷாவில் அரசு கல்வி நிறுவனங்களில் கட்டணமில்லா கல்வி என்ற இந்த திட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகளின் உயர்கல்வி கனவுக்கு பெரும் தூணாக அமையப் போகிறது. இதனால் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் நேரடியாக பலன் பெறுவர் என தெரிய வருகிறது. அணு ஆயுதம் தாங்கி வரும் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கும் மிக முக்கியமான சோதனைகளை இந்தியா வெற்றிகரமாக நிகழ்த்தியது. கடந்த 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் 3 விதமான தற்காப்பு சோதனைகள் நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் வரும் ஏவுகணைகளை அழிக்கும் சோதனைகள் நடைபெற்றதாக அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஐயப்பன் கோவிலில் தங்கத் தகடுகள் காணாமல் போன வழக்கை CBI வசம் ஒப்படைக்க வேண்டும் என பக்தர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் அமைப்பின் தேசிய தலைவர் செல்வம், எதிர்க்கட்சியாக இருந்தபோது காங்கிரஸ் கூட்டணி தங்கத் தகடுகள் காணாமல் போன வழக்கில் முந்தைய மார்க்சிஸ்ட் அரசை குற்றஞ்சாட்டியதை சுட்டிக்காட்டினார். மேகி நூடுல்ஸில் புழுக்கள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் புகார்களை நெஸ்லே நிறுவனம் முற்றிலும் மறுத்துள்ளது. இந்த புகார் தொடர்பாக உணவு பாதுகாப்பு அமைப்பு நெஸ்லே நிறுவனத்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதற்கு பதிலளித்துள்ள நெஸ்லே நிறுவனம், குறிப்பிட்ட நூடுல்ஸ் மாதிரிகள் ஆய்வகத்தில் சோதனை செய்யப்பட்டு அவை முற்றிலும் தரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளது. மேலும் இந்த தவறான புகாரை அளித்த சமூக ஊடக கணக்கு போலியானது என்றும் அந்நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய துப்பாக்கிச் சுடுதல் ஜாம்பவானும் தேசிய பயிற்சியாளருமான ஜஸ்பால் ராணாவின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். 1990 மற்றும் 2000 ஆண்டுகளில் இந்தியாவின் நட்சத்திர வீரராக திகழ்ந்த ஜஸ்பால் ராணா காமன்வெல்த் மற்றும் ஆசிய போட்டிகளில் 13 தங்கம் உட்பட பல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தவர். பச்சை நிற பாக்கெட்டில் விற்கப்படும் ஆவின் கிரீன் மேஜிக் பால் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக பரவும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், பொதுமக்களின் தேவைக்கேற்ப கிரீன் மேஜிக் உள்ளிட்ட அனைத்து வகையான ஆவின் பால் பாக்கெட்டுகளும் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு மறைமுக ஆதரவை வழங்கி மத்திய அரசு வில்லன் போல செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மேட்டமலை பகுதியில் சீமை கருவேல மரங்களை வெட்டும் பணியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணை கட்டுவதற்கான பணிகளை தொடங்குங்கள் என்று 2014ஆம் ஆண்டிலேயே மத்திய அரசு கர்நாடகாவுக்கு மறைமுக ஆதரவை வழங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி விவகாரங்களில் முந்தைய அரசுகள் செய்த வரலாற்று பிழையை தாவேக அரசு ஒருபோதும் செய்யாது என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முல்லை பெரியாறு அணையில் அதிகபட்ச அளவிற்கு நீர் தேக்க வேண்டும் என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும் குறிப்பிட்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் அனுமதியை பெற்று 2 மாதங்களுக்குள் அணையை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அணையில் உள்ள வண்டல் மண்ணை விவசாயிகள் கட்டணமின்றி அள்ளிக் கொள்ளலாம் என்றும் வணிக நோக்கத்தில் அள்ளுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். கடலூர் பரங்கிப்பேட்டை கடற்பகுதியில் 4 புதிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்கும் முடிவுக்கு மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திட்டத்திற்கு அனுமதி கோரிய விண்ணப்பத்தை உடனடியாக நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுபான பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக புகார்கள் வந்தால் தொடர்புடைய ஊழியர்கள் மறுநாளே பணியில் இருக்க மாட்டார்கள் என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் விக்னேஷ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பேசிய அவர், மது விற்பனை தனியார் மயமாக்கப்படாதது ஏன் என்று ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ATM உற்பத்தி ஆலை அமைப்பது குறித்து தென்கொரியாவின் ஹியோசங் TNS நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்ற அவர்
அந்நிறுவன நிர்வாகிகளை சந்தித்து தமிழகத்தின் தொழில் வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் இந்திய மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கான ஏடிஎம் தயாரிப்பு ஆலையை தமிழகத்தில் அமைக்க அந்நிறுவனம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கேரள எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவில் ஒருவருக்கு நிபா வைரஸ் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு மேலும் சிலருக்கு அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதனையடுத்து கூடலூரில் கேரள எல்லை சோதனைச் சாவடிகளான நாடுகாணி, பாட்டவயல், சோலாடி, தாளூர், நம்பியார்குன்னு ஆகிய இடங்களில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். விசாரணை கைதிகளை முன் அனுமதியின்றி காவல் நிலையத்தில் வைத்திருக்கக்கூடாது என காவல்துறையினருக்கு சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து காவலர்களுக்கு அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சந்தேகத்தின் பேரில் பிடிபட்ட நபர்களை காவல் ஆய்வாளரின் அனுமதியின்றி பொது நாட்குறிப்பில் பதிவு செய்யாமல் காவல் நிலையத்தில் கைதி அறையில் அடைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். புற்றுநோயாளிகளுக்கான கீமோதெரபி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் மாற்று சிகிச்சைகள் குறித்து ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை தமிழக அரசு நியமித்துள்ளது. உலக போர்ச்சூழல் காரணமாக புற்றுநோய் மருந்துகளின் இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிஸ்பிளாட்டின் உள்ளிட்ட முக்கிய கீமோதெரபி மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த மருந்துகளின் விலையும் தற்போது 5 மடங்கு வரை உயர்ந்துள்ளது. பணி நீட்டிப்பு மற்றும் பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளின் தற்காலிக தொகுப்பூதிய பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் முன்பு நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீன்பிடி தடைக்காலம் ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவடைவதையொட்டி விசைப்படகுகள், மீன்பிடி உபகரணங்களை நாகை மாவட்ட மீனவர்கள் தயார்படுத்தி வருகின்றனர். நாகூர் முதல் கோடியக்கரை வரை உள்ள 25 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீனவர்கள் தயார்படுத்தி வருகின்றனர். மீன்பிடி படகுகளில் ஐஸ் கட்டிகள், உணவுப் பொருட்கள், மீன்பிடி உபகரணங்களை ஏற்றும் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறையில் விசைப்படகுகளை பழுது நீக்கம் செய்து தூய்மைப்படுத்தும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டனர். 3 மாதங்களுக்கு பின்னர் குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்து வருகின்றனர். ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் புதிய மாடல்களான ஃபேபிள் 5 மற்றும் மைதாஸ் 5 ஆகியவற்றை அமெரிக்கர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் பிற நாட்டவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவுக்கு உள்ளேயே அல்லது வெளியேயோ இருந்தாலும் இந்த உத்தரவு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேச பாதுகாப்பு கருதி இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் அமெரிக்க பங்குச்சந்தையில் பட்டியலாகியுள்ள நிலையில் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு $1.11 டிரில்லியன் உயர்ந்து அவர் உலகின் முதல் டிரில்லியனர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். அவரது இந்த சொத்து மதிப்பு தாய்வான், சிங்கப்பூர், நார்வே, மலேசியா உட்பட உலகில் உள்ள 160க்கும் மேற்பட்ட நாடுகளின் தனித்தனி ஜிடிபியை விடவும் அதிகமாகும். விறுவிறுப்புக்கு பஞ்சமின்றி தொடங்கியுள்ள மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டை இங்கிலாந்து அணி வெற்றியுடன் தொடங்கியது. எட்ஜ்பாஸ்டன் நகரில் நடைபெற்ற இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணி 87 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து ஜானி வியார்ட், ஹார்ஜின் அதிரடி சதம் மற்றும் கேப்டன் நாட் சிவர், பிரண்டின் விலாசலால் 219 ரன்கள் என்ற உலகக்கோப்பை வரலாற்று சாதனை இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரை அமெரிக்க அணி அதிரடி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. டி பிரிவு ஆட்டம் ஒன்றில் உலகக்கோப்பையை நடத்தும் அமெரிக்க அணி பராகுவே அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. அமெரிக்காவின் போலாரின் பாலோகன் அதிரடியாக 2 கோல்களை அடித்து அசத்தினார். மேலும் போட்டியின் தொடக்கத்தில் பராகுவே அடித்த சுய கோல் மற்றும் ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தில் அமெரிக்காவின் ஜியோ ரெய்னா அடித்த கோல் ஆகியவை அமெரிக்காவின் வெற்றியை எளிதாக்கின. பராகுவே அணி தரப்பில் மொரிஷியோ 1 கோல் அடித்தார். திரிணாமுல் காங்கிரசின் தேசிய பொதுச் செயலர் அபிஷேக் பானர்ஜியின் வீட்டில் காவல்துறையினர் சுமார் 4 மணி நேரம் சோதனை நடத்தினர். அவர்களுடன் மத்திய படையினரும் சோதனையில் ஈடுபட்டனர். அதிகாலை 3 மணிக்கு சென்ற போலீசார் மூடியிருந்த கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டினர்.
இத்தகவல் தெரியவந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி உடனடியாக அபிஷேக் பானர்ஜி வீட்டிற்கு சென்றார். 4 மணி நேர சோதனைக்கு பிறகு போலீசார் திரும்பிச் சென்றனர். அபிஷேக் மீதான நிதி முறைகேட்டு புகார் தொடர்பாக இச்சோதனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இது அரசியல் பழிவாங்கும் செயல் என்று திரிணாமுல் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. ஐயப்பன் கோவிலில் தங்கத் தகடுகள் மாயமான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று பக்தர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுக்கின்றனர். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் அமைப்பின் தேசிய தலைவர் செல்வம், எதிர்க்கட்சியாக இருந்தபோது காங்கிரஸ் கூட்டணி தங்கத் தகடுகள் மாயமான வழக்கில் முந்தைய மார்க்சிஸ்ட் அரசை குற்றம் சாட்டியதை சுட்டிக்காட்டினார். இப்போது ஏன் காங்கிரஸ் அரசு இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஒடிஷா மாநிலத்தில் கட்டக் உள்ளிட்ட 64 ஊர்களின் பெயர்கள் மாற்றப்பட உள்ளன. இதற்கான ஒப்புதலை ஒடிஷா அமைச்சரவை அளித்துள்ளது. இதன்படி மாநிலத்தின் முக்கிய நகரமான கட்டக்கின் பெயர் கட்டக்கா என மாற்றப்பட உள்ளது. ஓரிய மொழி பெயர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் தவறாக எழுதப்பட்டதாகவும் அவை தற்போது திருத்தப்பட உள்ளதாகவும் ஒடிஷா அரசு தெரிவித்துள்ளது. பாலசூர் என்ற பெயர் பாலேஸ்வர் என்றும், பிர்ஹாம்பூர் என்ற பெயர் பிரம்மபூர் என்றும் மாற்றப்பட உள்ளது. மாநிலத்தின் பெயர் ஒரிசா என அழைக்கப்பட்டு வந்த நிலையில் 2011 அது ஒடிஷா என மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆண்ட்ராய்டு நிறுவனத்தின் புதிய மாடல்களான ஃபேபிள் 5 மற்றும் மைதாஸ் 5 ஆகியவற்றை அமெரிக்கர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் பிற நாட்டவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவுக்கு உள்ளேயே அல்லது வெளியேயோ இருந்தாலும் இந்த உத்தரவு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேச பாதுகாப்பு கருதி இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மாடல்களை பயன்படுத்தி வந்த இந்தியாவின் டிசிஎஸ், இன்போசிஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் அதை திடீரென நிறுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதில் 50,000 பணியாளர்களுக்கு பதிலாக ஆந்த்ரோபிக்கின் புதிய ஏஐ மாடலை பயன்படுத்த டிசிஎஸ் ஒப்பந்தம் செய்திருந்தது. இந்நிலையில் அதில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் இமயமலை கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். வெப்பநிலை உயர்வு, மாறிவரும் பனிப்பொழிவு முறை, பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் மாசு ஆகியவற்றால் அங்குள்ள பனிப்பாறைகள் ஆண்டுக்கு 20 மீட்டர் வரை வேகமாக உருகி வருகின்றன என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், லடாக் போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதும் இந்த பாதிப்பை மேலும் தீவிரப்படுத்துவதாக கூறுகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரை அமெரிக்க அணி அதிரடி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. டி பிரிவு ஆட்டம் ஒன்றில் உலகக்கோப்பையை நடத்தும் அமெரிக்க அணி பராகுவே அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. அமெரிக்காவின் போலாரின் பாலோகன் அதிரடியாக 2 கோல்களை அடித்து அசத்தினார். மேலும் போட்டியின் தொடக்கத்தில் பராகுவே அடித்த சுய கோல் மற்றும் ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தில் அமெரிக்காவின் ஜியோ ரெய்னா அடித்த கோல் ஆகியவை அமெரிக்காவின் வெற்றியை எளிதாக்கின. பராகுவே அணி தரப்பில் மொரிஷியோ 1 கோல் அடித்தார். ஒடிஷா அரசு மாணவர் பெற்றோர் நெஞ்சங்களை குளிர வைக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மெகா அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பாஜக அரசு அமைந்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி ஒடிஷா முதல்வர் மோகன் சரண் மாஜி இந்த அதிரடி அறிவிப்பை தந்துள்ளார். மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் எல்கேஜி முதல் முதுகலை படிப்புகள் வரை இனி முற்றிலும் இலவச கல்வி வழங்கப்பட உள்ளது. ஒடிஷாவில் அரசு கல்வி நிறுவனங்களில் கட்டணமில்லா கல்வி என்ற இந்த திட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகளின் உயர்கல்வி கனவுக்கு பெரும் தூணாக அமையப் போகிறது. இதனால் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் நேரடியாக பலன் பெறுவர் என தெரிய வருகிறது. இந்திய துப்பாக்கிச் சுடுதல் ஜாம்பவானும் தேசிய பயிற்சியாளருமான ஜஸ்பால் ராணா மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். 1990 மற்றும் 2000ஆம் ஆண்டுகளில் இந்தியாவின் நட்சத்திர வீரராக திகழ்ந்த ஜஸ்பால் ராணா காமன்வெல்த் மற்றும் ஆசிய போட்டிகளில் 13 தங்கம் உட்பட பல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தவர். அர்ஜுனா, பத்மஸ்ரீ விருதுகளை பெற்ற அவர் பயிற்சியாளராக மாறி 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் மனு பார்க்கர் 2 வெண்கல பதக்கங்கள் வெல்ல முக்கிய காரணமாக இருந்தார். ஜஸ்பால் ராணாவின் சிறந்த சேவைக்காக 2020 துரோணாச்சாரியார் விருது வழங்கப்பட்டது.